மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா. நிச்சயம் ஜெயில இருந்து திரும்பி வந்துருவாரு. அந்த ஒரு நம்பிக்கையில தாண்டா நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். மாயா கிட்ட இருக்க அந்த ரகசியத்தை பத்தி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதுமா, அப்பா நிரபராதின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். ராணி ஆண்டி அனுப்புன அந்த சீதாவை பார்த்த உடனே என்னோட நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சுமா. நிச்சயம் அவங்க ஏதாவது செய்வாங்க. ராணி அக்கா வேலைக்காக ஒரு ஆளை அனுப்புறாங்கன்னா அது சாதாரணமான ஒருத்தரா இருக்காதுடா. கண்டிப்பா தகுதியான எக்ஸ்பர்ட்டான ஆளா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவளா தான் தெரியறா சீதா. கண்டிப்பா மாயாவை பத்தின ஏதாவது ஒரு விஷயத்த அவ நம்ம கிட்ட சொல்லுவான்னு என் மனசு சொல்லுது. பாத்தியா, அவளை பத்தி பேசி வாய முடியல, அதுக்குள்ள அவளே ஃபோன் பண்றா. சொல்லுமா. பொன்னி மேடம், மாயா வீட்ல நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இவ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றா. அவ செக்ரட்டரி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அடிக்கடி கலந்து பேசுறா. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேலை செய்யற மாதிரி பக்கத்துல போனா அவ உடனே உஷாராகி பேச்ச ஆஃப் பண்ணிடுறா. நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்குமா, அது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க. அந்த மாயா மறைக்கிற ரகசியத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த ரகசியம் மாயா கூடவே இருக்கிற என் பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. அதனால அடிக்கடி அவகிட்டயும் பேச்சு கொடுத்து பாரு. அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா இருக்கு. அவளை கொஞ்சம் டென்ஷன் பண்ணா போதும், கண்டிப்பா அவ உண்மையை உளறிடுவா. நான் சொல்ற மாதிரி செய். ஓகே. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். ஏதாவது தகவல்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி. என்னம்மா சொன்னாங்க? நான் நினைச்சது கரெக்ட் தான்டா. மாயா கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சீதா அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவா. சூப்பர்மா. பாரதிமா, உங்க போன் தான் அடிக்குது. ஹலோ, பாரதி மேமா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் ஜிகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மேம். பேஷண்ட் பானுமதி உங்க அம்மா தானே? ஆமா. அம்மாக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவங்க நல்லா தானே இருக்காங்க? இல்ல, பயப்பட வேண்டாம், சீரியஸ்லாம் ஒன்றும் இல்லை. நேத்து நைட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆச்சு, அதான் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டாக்டர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதுக்கு தான் மேடம் ஃபோன் பண்ணேன். அம்மாக்கு உடனடியா ஒரு சர்ஜரி பண்ணணும், இல்லன்னா பொழைக்கிறது கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் சர்ஜரி சீக்கிரமா பண்றது நல்லது. ஆபரேஷனுக்கு 2-3 லட்சம் ரூபாய் ஆகும். பணத்தை கட்டிட்டு டவுட்னா டாக்டர் கிட்ட கேளுங்க. சரிங்க. சரிங்க மேடம், வச்சிரேன். என்னாச்சு மேடம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசினாங்க. அம்மாக்கு என்னாச்சு? நல்லா இருக்காங்கல்ல? இப்போ நல்லா இருக்காங்க. இனிமேலும் நல்லா இருக்கணும்னா இன்னொரு ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமா, அதுவும் உடனே வேற கட்ட சொல்றாங்க. பணம் தானே, அதுக்கே இவ்வளவு இடிஞ்சு போயிட்டீங்க. ஸ்வேதாமாக்கு ஒரு ஃபோன் போட்டு கேளுங்க, கண்டிப்பா தருவாங்க. தந்தாகணும், அது அவங்க கடமை இல்ல. இல்ல ரேணுகா, அவங்க கிட்ட நான் ஏற்கனவே 10 லட்சம் வாங்கிட்டேன். அதனால என்னங்க, மறுபடியும் கேளுங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு தானே கேக்குறீங்க, அதுவும் உங்க அம்மாவை காப்பாத்த தானே கேக்குறீங்க. மேடம், நான் தான் சொன்னேன்ல, வாடகை தாய் வேலைக்கெல்லாம் தாராளமா நீங்க 50 லட்சம் கேட்கலாம். இல்ல ரேணுகா, நான் பேசின அமௌண்ட் 10 லட்சம் தானே, அது அவங்க ஆரம்பத்திலேயே ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. இப்ப மேற்கொண்டு அதிகமா கேட்டா அது நியாயமும் இல்ல, தர்மமும் இல்ல.
மேடம் நம்ம கிட்ட இல்லாத பணம் அவங்க கிட்ட இருக்கு. நீங்க தாராளமா டிமாண்ட் பண்ணி வாங்கலாம். நீங்க என்னடானா நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பொழைக்க தெரியல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட கொஞ்சம் நகை எல்லாம் இருக்கு. அத சேட்டு கடையில போய் அடமானம் வச்சு ரெடி பண்ணணும். ஆனா என்கிட்ட இருக்கிற நகைக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமான்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன். துணைக்கு நான் வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ ரேணுகா. ஆமா சார். ஏங்க நான் சந்துரு பேசுறேன். பாரதி இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எல்லாம் ஓகே தானே? சார் அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா தான் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. அதான் பாரதி கிளம்பி வெளியே போயிருக்காங்க. பாரதி நகை அடமானம் வைக்க சேட்டு கடைக்கு போயிருக்காங்களா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரிங்க. பாரதி பாரதி எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அது இங்க பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, உண்மையாவா? ஆமா. உங்க ஃப்ரெண்டு வீடு என்ன சேட்டு கடையிலயா இருக்கு? அது வந்து சந்துரு, நான் ஃபோன் பண்ணப்போ ரேணுகா தான் என்கிட்ட சொன்னாங்க. உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் வேணுங்கிறதுனால நீங்கள் நகையை அடமானம் வைக்க சேட்டு கடைக்கு போயிட்டுருக்கீங்க. கரெக்டா? உண்மையை ஒத்துக்கோங்க பாரதி. ஒரு வார்த்தை இதான் என் நிலைமைன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. இங்கே பாருங்க, நம்ம அக்ரிமெண்ட் படி நீங்கள் மொத்த பணத்தையும் வாங்கிட்டீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக ஒரு ஏர்ஜென்ட்டுக்கு கூட என்கிட்ட கேட்கக்கூடாதா? ஏன் என்ன ஒரு 3வது மனுஷனாவே பார்க்குறீங்க? இங்கே பாருங்க, ஆப்ரேஷனுக்கான பணத்தை நான் பே பண்ணிடுறேன். வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்ல சந்துரு, நீங்கள் எதுவும் பேச வேணாம். ஒரு ஆபத்து கூட நான் உதவி செய்யலைன்னா நான் மனுஷனே கிடையாது. தயவு செஞ்சு அந்த வண்டியில் ஏறுங்க. ஏறுங்க, நான் தான் சொல்றேன்ல. இல்ல ஏறுங்க. நம்ம அக்ரிமெண்ட் படி நீங்க மொத்த பணத்தையும் வாங்கிட்டீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காக ஒரு ஏர்ஜென்ட்டுக்கு கூட என்கிட்ட கேட்கக்கூடாதா? ஏன் என்ன ஒரு 3வது மனுஷனாவே பார்க்குறீங்க? ஒரு ஆபத்து கூட நான் உதவி செய்யலைன்னா நான் மனுஷனே கிடையாது. மேடம், என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வந்து இல்ல ஒன்றும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாரி மேடம், நான் தான் சந்துரு சார் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுங்க. அம்மாவோட ஆபரேஷனுக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டிட்டீங்களா? நான் சேட்டு கடைக்கு போறதுக்குள்ள சந்துரு என்னை மடக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் மொத்த பணத்தையும் அவரே பே பண்ணிட்டாரு. உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப பெரிய மனசு மேடம். ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவர் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாருன்னு தெரியும். ஆனா நான் அவரை கஷ்டப்படுத்த விரும்பல. அவர் செய்யற உதவிக்கெல்லாம் பதிலுக்கு நான் என்ன திருப்பி செய்ய போறேன்னு தெரியல. உங்க பெரிய மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்.
இந்தாங்க மாத்திரையை போடுங்க. ஐஸ்வர்யா அம்மா, இதுக்கு பேரு சாப்பிடுறதா? நேத்து ஒரே ஒரு சப்பாத்தி, இப்போ ஒரே ஒரு இடியாப்பம். உங்களால எனக்கு வேலை போயிடும் போல இருக்கு. ஆமா, இப்படி அரை இட்லி அரை சப்பாத்தி ஒரு இடியாப்பம்னு சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப இளைச்சு போயிடுவீங்கம்மா. அப்புறம் என் சமையல் உங்களுக்கு சேரலன்னு எனக்கு பதிலா வேற ஆளை தான் பாப்பாங்க. அப்புறம் நான் வேலைக்கு என்னம்மா பண்றது?